இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஊடகத்தின் வழியாக என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, மெய்யாகவே நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியினாலே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஏதோ ஒரு சத்தியத்தில் அல்ல, சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவாராம். அந்த சத்தியத்தில் ஒன்று, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். என் அன்புக்குரியவர்களே, அது ஏன் ஐஸ்வர்யவான்களாக நீங்கள் இருக்க வேண்டும்? அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்தை பற்றி எவ்வளோ காரியங்களை ஏறக்குறைய 14 நாட்களுக்கு மேலாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும்? உங்கள் தேவன் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ஏன் ஐஸ்வர்யத்தை நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும்? பவுல் ஐஸ்வர்யத்தை பிரசங்கித்திருக்கிறார். ஏன் நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும்? உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும். ஏன் நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும்? தேவனுடைய கிருபை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காக அந்த கிருபை வேலை செய்தது. ஆகவே கிருபையில் ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். இது எல்லாம் நீங்கள் ஏன் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும் என்பதற்கு வேதம் சொல்லுகிற அழுத்தமான ஆதாரங்கள். இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிறேன். நீங்கள் ஏன் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும்? ஒன்று, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் பேசிக்கா அப்ப யாரு? ஐஸ்வர்யம் உள்ளவர். சரி, அவர் ஐஸ்வர்யமா இருந்துட்டு போட்டும், நான் ஏன் ஐஸ்வர்யமா இருக்கணும்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப தகப்பன் ஐஸ்வர்யவானா இருந்தா பிள்ளை எப்படிதான் இருக்கணும்? ஐஸ்வர்யவானா தான் இருக்கணும். அது தன் தன் ஜாதியின்படி கொடுக்கட்டும் என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? மாமரம் மாம்பழத்தை கொடுக்கும், மாம்பழம் மாமரத்தை கொடுக்கும், பலாமரம் பலாப்பழத்தை கொடுக்கும், பலாப்பழம் பலாமரத்தை கொடுக்கும். அது தன் தன் ஜாதின்னு கொடுக்கும். புலி புலியை கொடுக்கும், சிங்கம் சிங்கத்தை கொடுக்கும். ஐஸ்வர்யமுள்ள தேவனுடைய பிள்ளை ஐஸ்வர்யவானாய் இந்த பூமியில் இருப்பான். நீங்கள் தேவனுடைய சாயலில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். அல்லது நான் தேவ சாயலை விரும்புகிறேன் என்று சொன்னால் நீங்கள் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற வித்து ஐஸ்வர்யத்தின் வித்து. அவர் ஐஸ்வர்யவானா? வச்சிருக்கிறதுல மட்டும் இல்லை, கொடுக்கிறதுல ஐஸ்வர்யவான். அவர் திட்டமிடுவதில் ஐஸ்வர்யவான். அவர் தீர்மானம் எடுப்பதில் ஐஸ்வர்யவான். அவர் மன்னிப்பதில் ஐஸ்வர்யவான். அவர் கொடுப்பதில் ஐஸ்வர்யவான். எல்லாவற்றிலும் அவர் ஐஸ்வர்யவான். நீ அவருடைய பிள்ளை, நீ ஐஸ்வர்யவான். தேவன் பற்றாக்குறையில் திட்டமிடுகிறவர் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை பற்றாக்குறையில் திட்டமிட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக தேவன் வைத்திருக்கிற ஊழியம் பற்றாக்குறையில் திட்டமிடுகிற தேவன் அல்ல. அவர் ஐஸ்வர்யத்தில் திட்டமிடுவார் என்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இந்த வேளையில் நான் உனக்கு சொல்லுகிறேன். உனக்காக ஒரு திட்டத்தை தேவன் இடுவார் என்றால் அது ஐஸ்வர்யத்தில் தான் அந்த திட்டம் இருக்கும், பற்றாக்குறையில் இருக்காது. அதை புரிந்து கொள். உன் குடும்பத்தை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டம் ஐஸ்வர்யத்தின் திட்டம். உன் பிள்ளைகளை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டம் ஐஸ்வர்யத்தின் திட்டம். உன் எதிர்காலத்தை பற்றி தேவன் வைத்திருக்க திட்டம் ஐஸ்வர்யத்தின் திட்டம். தேவன் அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனே அதை நிறைவேற்றுவார். நீ மாம்சத்தில் போய் கடனை வாங்கு, கப்பியை வாங்க நான் சொல்லலை. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த சத்தியத்தின் வழியாக கர்த்தர் உனக்குள் பிரவேசிப்பார். அமைதியாக பொறுமையை காத்து கொண்டேரு. உன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பிரவேசிக்க ஆரம்பிக்கும். இதோ இந்த நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வந்திருக்கிறேன்னா உணர முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதனால அவர் போட்ட எந்த பிளான்லையும் தரித்திர பிளானே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல தான் தரித்திரத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாரு, அது சிலுவையில். அது ஏன்னா உலகம் ஃபுல்லாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. மற்றபடி அவர் போட்ட எல்லா திட்டமே ஐஸ்வர்யத்தின் திட்டம். ஆதியாம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரை, ஆதியாமில் இருக்கிற ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளிப்படுத்தல் இருக்கிற புதிய எருசலேம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் ஐஸ்வர்யம் தான் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் இருதயங்களை மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே இருதய சிந்தனைகளை மாற்றுவாராக. ஐஸ்வர்ய சிந்தனைகளை கட்டவிழ்ப்பாராக. இயேசுவின் நாமத்திலே. நம்ம எந்த நாட்டில் வாழ்றோம்ன்றதெல்லாம் முக்கியம் இல்லை சார். எத்தனையோ பணக்கார நாடுகள் வாழ்ந்த தரித்திர மனநிலையுடையவர்களை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ சாதாரண நாடுகளில் வாழ்ந்த ஐஸ்வர்ய மனநிலையுடையவர்களை பார்த்திருக்கிறேன்.
10,000 மொத்தமாக வச்சுட்டு ஒரே ஊழியத்துக்கு 10,000 அனுப்புறதா? ஏன் ஒரு 20 ஊழியர்களுக்கு 100 ரூபாய் அனுப்பக்கூடா என்கிற தரித்திர மனநிலையுடைய மனிதர்களை பார்த்திருக்கிறேன். 10 பேர்கிட்ட காணிக்கை கொடுங்க, எல்லாம் ஒரே இடத்துல அனுப்புறீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு ராஜா மாதிரி உட்காந்து ஒரு 10 ஊழியங்களுக்கு 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லி நாட்டாமை பண்ணக்கூடிய தரித்திர மனநிலையுடைய சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு தாராளமாய் ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்குகிற இந்த ஊழியம், நான் தாராளமாய் அதில் விதைக்கிறேன் என்று சொல்லுகிற தாராள மனநிலையில் இருக்க சப்போர்ட்டர்ஸை பார்க்கிறேன், தாராள மனநிலையில் இருக்க தேவ பிள்ளைகளை பார்க்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆகையால் நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். நாம் எங்கோ இங்கிலாந்திலோ அமெரிக்காவிலோ ஸ்காட்லாந்திலோ அல்லது கனடாவிலோ இருப்பதினால் மட்டும் ஐஸ்வர்யவான்கள் அல்ல. அப்படி இருப்போம் என்றால் நல்லது. ஆனால் ஐஸ்வர்யம் என்பது அதிலும் மேலானது, இந்த நாடுகளின் தாக்கத்தை விட மேலானது. அல்லது அந்த நாடுகள் இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு ஆசிய நாடுகளில் பிறந்திருக்கிறேன், ஒரு இந்தியாவில் பிறந்திருக்கிறேன், இலங்கையில் பிறந்திருக்கிறேன், அல்லது ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கிறேன் என்பதனால் நீங்கள் ஏழைகள் என்பதும் அல்ல. ஒரே ஒரு விஷயம்தான், உங்களை பெற்றவர் ஐஸ்வர்யவான், ஆகையால் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தால் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். உங்களுடைய வித்து ஐஸ்வர்யத்தின் வித்து, அதை மறவாதிருங்கள். நீங்கள் அமெரிக்காவில் தான் நீங்கள் ஐஸ்வர்யவான் தான். காரணம் அமெரிக்காவில் இருப்பதனால அல்ல, உங்களை பெற்றவர் ஐஸ்வர்யவான், உங்கள் வித்து ஐஸ்வர்யத்தின் வித்து, ஆகையால் நீங்கள் ஐஸ்வர்யவான். நீங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் நீங்கள் ஏழைகள் அல்ல, உங்கள் வித்து ஐஸ்வர்யத்தின் வித்து, ஆகையால் நீங்கள் ஐஸ்வர்யவான். அல்ல இந்தியாவில் இருந்தாலும் நீங்கள் ஐஸ்வர்யவான், காரணம் உங்களுக்கு இருக்கிற வித்து ஐஸ்வர்யத்தின் வித்து, ஆகையால் நீங்கள் ஐஸ்வர்யவான். ஏன் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள்? ஐஸ்வர்யவான்களாக இருப்பது தேவனுக்கு சித்தம். ஏனென்றால் உங்களை பெற்றவர் ஐஸ்வர்யவான், நீங்களும் ஐஸ்வர்யவான். அவருடைய திட்டங்கள் எல்லாம் ஐஸ்வர்யத்தின் திட்டம். ஆகவே என் வாழ்க்கையிலும் அவருடைய திட்டங்கள் ஐஸ்வர்யத்தின் திட்டமாய்த்தான் இருக்கும். முதலாவது திட்டத்தை ஏதேன் தோட்டத்தில் பார்ப்போம். ஏதேன் தோட்டத்தில் தேவன் வகுத்த திட்டம் பற்றாக்குறையில் இருந்ததா? அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறையில் திட்டமிடுகிற தேவன், அல்லது ஏதேன் தோட்டத்தில் போட்ட திட்டம் செழிப்பில் இருந்ததா? அல்லது தேவைக்கும் அதிகமாக இருந்ததா? என் அன்புக்குரியவர்களே, there are 3 category. லோயர் மிடில் சொல்றாங்க பாருங்க, அந்த பிலோ ஆவரேஜ், அடுத்து மிடில் கிளாஸ், அடுத்து ஹை ரேஞ்ச். 3 இருக்கு. ஒன்றுமே இல்லாத தரித்திரம், எதை கைக்கு வாய்க்கு இருந்தா வறுமை, தேவைக்கு அதிகமாக இருந்தா ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா என்ன சார்? ஐஸ்வர்யம்னா என்ன? அதுக்கு ஒரு அளவீடு சொல்லுங்க. ஐஸ்வர்யம்னா என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம்னா 50 கோடி வச்சிருந்தா ஐஸ்வர்யவான் கிடையாது, 500 கோடி வச்சிருந்தா அதுவும் ஐஸ்வர்யவான் கிடையாது. ஐஸ்வர்யம் என்பதற்கு என்ன அளவு அப்படின்னா, உங்க தேவைக்கு மேல இருந்தா அதுக்கு பேர் ஐஸ்வர்யம். நான் சொல்ற புரியுதா? உங்களுக்கு தேவை, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சால்வ் ஆகிறதுக்கு 50,000 ரூபா தேவைன்னா உங்களுக்கு 60,000 ரூபா இருந்தால் நீங்க ஐஸ்வர்யவான். 500 ரூபா தேவை, 700 ரூபா இருந்தால் நீங்க ஐஸ்வர்யவான். 25 கோடி தேவை, நீங்க 20 கோடி வச்சிருக்கிறீங்க, நீங்க ஐஸ்வர்யவான் இல்லை. சோ ஐஸ்வர்யம் என்பது என்ன? தேவைக்கு அதிகமாக இருப்பதே ஐஸ்வர்யம். அப்படி என்றால் நீங்கள் எவ்வளவு கோடிகள் வைத்திருந்தாலும் உங்க தேவைக்கு, உங்க திட்டத்துக்கு இன்னும் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் தேவை என்று நான் சொல்லுகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு தேவை. உங்கள் ஊழியத்தில் மிகப்பெரிய திட்டங்கள் இருக்கிறது, ஆனால் தேவையான அளவு பணபலம் இல்லை என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தேவை. ஏனென்றால் ஐஸ்வர்யம் என்றால் தேவைக்கு அதிகமாக மிஞ்சி இருப்பது. இதைத்தான் ஏதேன் தோட்டத்தில் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் 2 பார்க்கிறோம். ஒன்று ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்பதை பார்க்கிறோம், தேவைக்கு அதிகமாக இருப்பது. இன்னொன்று தேவன் எந்த மனநிலையில் இருந்தார் என்று பார்க்கிறோம், அதுவும் தேவைக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பது. 2 பேருக்காக ஒரு தோட்டத்தை தேவன் தருகிறார். அதை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த தோட்டத்தின் அளவு ஏறக்குறைய நம்ம வீட்டு காய்கறி தோட்டம் மாதிரி கிடையாது. வீட்டுக்கு பின்னாடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா கீரை தோட்டம், அந்த தோட்டம் கிடையாது. 4 சென்ட்ல இல்லை, 40 சென்ட்ல இல்லை. ஆதாம் ஏவாள் என்ற 2 பேருக்காக மட்டும், முழு உலகத்துக்கு அந்த தோட்டத்தை வைக்கல, 2 பேருக்கு தான் வச்சாரு. இவன் பழுகி பெருகும்போது இந்த தோட்டம் மாதிரியே இந்த உலகத்தை மாத்து அப்படின்றதுக்கு பண்படுத்தவும் காக்கவும் மனுஷனை வச்சாரு. அதுக்கு ஒரு மாடல் கொடுக்குறாரு. டே, இந்த உலகத்தை தரித்திரத்தில் கொண்டு போயிடாத, அப்பா எப்படி தோட்டத்தை கொடுத்துருக்கேன் பார், இதே மாதிரி இந்த உலகத்தை கொண்டு வரணும், புரிஞ்சுதா என்று அவனுக்கு ஒரு மாடலை காட்டுவதற்கு, தான் யார் என்பதை காட்டுவதற்கு
ஒன்றை தேவன் திட்டமிட்டு கொடுத்தார். அது ஏதோ 4 சென்ட் 40 சென்ட்ல கிடையாது. ஆதாம் ஏவாள் என்கிற 2 பேருக்கு 3000 ஏக்கருக்கு மேலான மிகப்பெரிய தோட்டத்தை கொடுத்தார். 3000 ஏக்கரா வேத வல்லுநர் சொல்லுகிறார்கள். இங்கே 40 ஏக்கரை நடந்து நம்ம என்ன செய்ய முடியல, கடக்க முடியல. 80 ஏக்கரை இழுந்து போய் அளக்க முடியல. ஏக்கரை அளக்கிறதுக்கு 1 வாரம் கேட்குறாங்க. அளந்து வேலி போடுறதுக்கு 6 மாதம் எடுக்கிறாங்க. 80 ஏக்கருக்கு 3000 ஏக்கர் சகலவித கனி மரங்கள். அப்படின்னா அந்த தோட்டத்தில் இல்லாத கனியே இல்லை. நீங்க அந்த கனிகள் எல்லாத்தையும் சாப்பிடணும்னா, ஒவ்வொரு வகையும் சாப்பிடணும்னா 1 வருஷம் ஆகணும், பல வருஷங்கள் ஆகும், பல மாதங்கள் ஆகும். நீங்க மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறதுக்குள்ள இன்னொரு சீசன் வந்துடும். அந்த சீசனில் பழங்கள் விழுந்து வீணாக ஆரம்பிக்கும். நீங்க சாப்பிட்டுட்டு அங்கே போவீங்க. போயிட்டு இருக்கும்போது இங்கேருந்து கனிகள் வர ஆரம்பிச்சிடும். எங்கும் நிறைவு, எங்கும் பூரணம். 2 பேருக்கு ஏதோ 4 மாங்காய் எடுத்து ஊற போட்டு பாட்டில் அடைச்சு கொடுக்கல. திரளான மாமரங்கள், அதில் வகை வகையான மாம்பழங்கள். ஆமா, கிளிமூக்கு மாங்காய், காசாலட்டு மாங்காய், அந்த மாம்பழம், இந்த மாம்பழம், பயங்கரமான மாம்பழங்கள். பேரிச்சம்பழத்தில் மட்டுமே எத்தனை வகைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு கனியிலும் பலவிதமான ரகங்கள். இது எல்லாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு. எந்த மூடன் 2 பேருக்கா 3000 ஏக்கரை கொடுப்பான்? அதற்கு பெயர் மூடத்தனம் அல்ல, அதற்கு பெயர் ஐஸ்வர்யம். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லும். ஆமே, நீ ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன் என்பதை மறந்து போகாதே. 2 பேருக்கு 3000 ஏக்கரை கொடுத்தார். அந்த 2 பேருக்கு தண்ணீருக்கு என்ன செய்தார் தேவன் பாருங்க. 2 பேருக்கு 4 குடம் தண்ணி கொடுக்கலாம். தூதுகள் இருக்காங்க, டெய்லி போய் 4 குடம் தண்ணி வேடான வச்சுட்டு வந்துடுவாங்க. இல்லை ஒரு ட்ரம்பு தண்ணி கொடுக்கலாம் வச்சுக்காப்பான்னு. இல்லை ஒரு கிணறு கொடுக்கலாம் சார், ஒரு கிணறு கொடுத்து மூந்துக்க தண்ணி வச்சுக்க, ஒரு பம்ப் செட்டை போட்டு கொடுத்த மாதிரி கிணறு கொடுத்துருக்கலாம். இல்லை 2 பேருக்கு ஒரு குளத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு ஆறை கொடுத்துருக்கலாம், அதிகபட்சமான ஒரு ஆறவே கொடுத்துருக்கலாம். ஆனால் 2 பேருக்கு 4 ஆறுகளை கொடுத்தார் தேவன். 4 ஆறு. நல்லா பாரு, அதுதான் தேவனுடைய மனது, ஐஸ்வர்யம். இதுதான் ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவன் திட்டமிட்டார்னா, இதுதான் உனக்கு எனக்கு தேவன் திட்டமிடுகிறார் என்பதை இந்த வேளையில் நீ புரிந்து கொள்ளும்படி ஆவியானவரை அழைக்கிறார். This is not for a special plan for Adam and Eve. This is the common plan for every children of God, every child of God. தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கு போட்ட ஸ்பெஷல் திட்டம் அல்ல, தன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிற ஒரே திட்டம் செழிப்பு. எங்கிருந்து வந்தார்கள் தரித்திர பிரசங்கிகள்? இடையில் வந்த சொருகள் இவர்கள். பூர்வ காலத்தில் இருந்ததை பார்க்க வேண்டும். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அவைகளின் நடங்கள். ஏன் ஐஸ்வர்யவானாய் நீங்க இருக்க வேண்டும்? நம்முடைய பூர்வ பாதை ஐஸ்வர்யத்தின் பாதை. நம் பூர்வீக குடி ஐஸ்வர்யத்தின் குடி. நமக்காக தேவன் வைத்திருக்க திட்டம் ஐஸ்வர்யத்தின் திட்டம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார், இருந்தார் சார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீ வணங்க போகிற தேவன், நீ ஜெபம் பண்ண போற தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன் மறந்து விடாதே. உனக்காய் வைத்திருக்க திட்டங்கள் ஐஸ்வர்யத்தின் திட்டங்கள். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் நீயும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இரு என்பது ஐஸ்வர்யத்தின் ரகசியம். ஏதேன் தோட்டத்திலே நிறைவான ஆசீர்வாதம். 2 பேருக்கு 4 ஆறு. பொன் விளைந்தது அந்த பூமியிலே. இதை கையில் ஒரு மோதிரத்தை மாட்டி விட்டுட்டு போல அவரு. பொண்ணு மண்ணா விளைஞ்சிச்சான். அது வந்து பொண்ணு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். எப்பேற்பட்ட தேவன் உன்னை அபிதமாய் ஆசீர்வதிப்பார். நீ இருக்கிற இடங்களில் நெல் விளைவதல்ல, பொன் விளையும் என்று சொல்கிறார் கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற பூமி பொன் விளையும் பூமி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த மனநிலை எங்களுக்குள்ளே பெருகுவதாக. வைரஸை விட பாக்டீரியா விட வேகமாய் பரவுவதாக. ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தின் எண்ணங்கள் மிக வேகமாக எங்களுக்குள்ளே ஜீவ ஊற்றாய் பெருகுவதாக. ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நாளை காலை மறுபடியும் சந்திப்போம். God bless you.